இங்க ஒரு போர்க்களத்துல ஒரு ராஜாவுக்கு அடிபடுது. அவனோட ரத்தம் பட்டதுமே அந்த போர்க்களத்துக்கு கீழே புதைஞ்சிருந்த பல நூறு வருஷம் பழமையான ஒரு டீமன் வெளியில வந்துருது. அதே நேரத்துல அந்த போர்ல தோத்த நாட்டோட ராணி அவளாவே தற்கொலை பண்ணிக்கிறா. அப்ப வெளியில வந்த டீமன் அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு அவளோட உடம்புக்குள்ள போயிருது. அதுக்கப்புறமா அவளை பார்த்த அரசன் அவ அழகுல மயங்கி அவளை ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட் அரசன் அவனோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த டீமன் அவன் காயத்தை நக்குது. அடுத்த செகண்டே அவன் காயம் எல்லாம் ஹீல் ஆயிருது. அப்பதுல இருந்து அரசனுக்கு அவன் மேல இருந்த மயக்கம் இன்னமும் அதிகமாயிருது. ஆனா அவன் நாட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே ஒரு டீமனால நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த நாட்டோட இளவரசன் அந்த டீமனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அது அரசனோட ரூம்குள்ள போறதை பார்த்துட்டு அவதான் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஆனா அரசன் அவன் மேல இருந்த மயக்கத்தால இளவரசனை திட்டி அனுப்பி வச்சிடறான். ஒரு கட்டத்துல அந்த டீமன் நாட்டோட ராணியவே கொலை பண்ணிட்டு அதுவே ராணி ஆயிருது. அப்ப நிலைமை மோசமாயிட்டே போறதை பார்த்த ராஜகுரு அவ யாருன்னு காட்டுறதுக்காக அவரோட இதயத்தை வச்சே ஒரு மந்திரத்தை போடுறாரு. அது அவ உடம்புக்குள்ள போனதுமே அவரோட உண்மையான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் ராஜாவுக்கு அவ யாருன்னே புரியுது.